இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு அருமையான ஹைதராபாத் ஸ்டைல் ஸ்பைசி முட்டைக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன பல்லாரி, அப்புறம் ஒரு 5 வரமிளகா வத்தல் எடுத்து வச்சுக்கணும். சட்டி சூடானதும் நம்ம ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த ஜீரகம் கொஞ்சமாக கலர் மாறினதும் நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வத்தலும் கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாத்திரம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி எல்லாமே கொட்டிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிளறி விட்டு நம்ம வேக விட போகிறோம். இந்த தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வேக விட போகிறோம். அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு, அதாவது மிளவத்தல் பொடி சேர்க்குறோம். அடுத்து அதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கிறோம், அதாவது பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் சேர்த்து கிளறி விட்டு அப்படி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரணும். இதில் இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த எண்ணெயிலே வதங்கணும். கீழே பிடிச்சிடாத அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கணும். அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டு நம்ம முட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு தனி ஃப்ரை பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு இப்போ ஒரு 3 முட்டை நம்ம எடுத்துருக்குறோம். முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இந்த ஃப்ரை பேன் ஹீட் ஆனதும் முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஹீட்டில் வைக்கக்கூடாது. நம்ம அந்த கறியில் போட்டு தான் நம்ம வேக வைக்கணும். இந்த முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக கிண்டிக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த அளவுக்கு நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள். பாருங்கள், அவ்வளோதான். முட்டை கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி கறியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ அதை கொட்டி ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். கூட்டி நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், கிளறி விட்டதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் திரும்ப நம்ம வேக வைக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம மல்லித்தலை தூவி நல்லா கிளறி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். மல்லித்தலை தூவியாச்சு. 5 நிமிஷம் மாத்திரம் வேக வைக்கிறோம். மல்லித்தலை தூவி நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஹைதராபாதி ஸ்டைல் ஒரு முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, ஸ்பைசியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லா டிஃபனுக்கும் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.